கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1816க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே இருளுக்குள்ளே விழுந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளிச்சத்திற்குள்ளே வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணத்தான் இயேசு வந்தார். உலகம் முழுவதும் அழியலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். நோவாவின் காலத்தில் அக்கிரமங்கள் பெருத்ததினாலே உலகம் அழிவுக்கு உள்ளானது. ஆனால் நோவாவின் குடும்பமோ பாதுகாக்கப்பட்டது. அதே போல இன்றைக்கும் இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு இருளாய் இருந்தாலும் உங்கள் காரியத்திலே தேவன் வெளிச்சத்தை கட்டளையிடுவார், வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறார்களோ, தொழில், வியாபாரம், வேலை, வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறதோ, அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, உன்மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமையை நீ காண்பாய். கர்த்தருடைய மகிமையை காண வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் வர வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய வேண்டும். அவ்வளவுதான். அது பரிசுத்தத்தை கொண்டு வரும், பரிசுத்தமாய் வாழ வழிவகுக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் விழுந்து கிடக்கிறார்களோ, மகிமை இல்லாமல் விழுந்து கிடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமான செய்தி, கர்த்தருடைய மகிமையை நீ காணப்போகிறாய், கர்த்தருடைய வெளிச்சத்தை காணப்போகிறாய், கர்த்தரையே நீ காணப்போகிறாய் உன் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவிடத்தில் வாருங்கள், அவர் போதனைகளை கற்றுக்கொள்ளுங்கள், அவர் போதனைகளின்படி செய்யுங்கள், சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.